வீடியோவில் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறேன். இப்போ எங்கே வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடி வாங்குறதுக்காக வந்திருக்கோம். வீட்டுக்கு ரோஸ் செடி வாங்குறதுக்காக. எந்த இடம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்க. நான் ஹெட்செட் எடுத்து வரலாம், வாய்ஸ் வர கேட்குறது எல்லாம் மொபைல் வர லாங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரே நிமிஷம் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறேன். இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஸோ வீட்டிலேருந்து ரொம்ப கிட்ட. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா செடி வாங்குறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே புல் இருக்கும் பார்த்தீங்களா, வீட்டில் அந்த சிலெல்லாம் போடுவாங்களா, அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸே அதுதான். தென் இந்த சைடில் ஏதோ மரச்செடி மாதிரி வச்சுருக்காங்க. இது பேரெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா. அப்புறம் நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய பெரிய வீட்டிலலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்களத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த என்னன்னு சொல்றது, நம்மளை பொறுத்தவரை சட்டி தான், அவ்வளோதான். நம்மளுக்கு அவ்வளோதான் தெரியும். வீட்டிலான பேர்லாம் நமக்கு தெரியாது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. செடி கடையிலையும் அப்படி தானே இருக்கும். ஸோ நம்ம வந்து ரோஸ் செடி வாங்குறதா தான் வந்திருக்கோம். வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் செடி வாங்கணும்னு சொல்லிட்டீங்க. நிறையாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் மூவிலெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வித்தியாசமான செடியெல்லாம் இருக்கு. ஓகே, நம்ம ரோஸ் செடி தான் பார்க்க வந்திருக்கோம். இங்கே தான் ரோஸ் இருக்குது. ஏகப்பட்ட ரோஸ் கலர்ஸு கொடுத்துருக்காங்க. ரெட்டு, எல்லோ, பிங்க்கு, அப்புறம் ஒயிட்டு, தென் ப்ளூ கலர்லாம் இல்லையா என்ன? ப்ளூ கலர் இருந்துச்சு, கண்டிப்பாக வாங்கிடுவேன். எந்த கலருமா? ஏன் ரெட்டு ஆல்ரெடி இருக்குல்ல? நீ பாரு, நான் வெளியே எடுத்துட்டு இருக்கேன் எல்லா பக்கமும். சொல்லு, அது எப்படிதான் உழுந்து போனதுக்கப்புறம் திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வளராது, வீட்டில் வளராத போயிடும். இதுவா ஹாலிவுட்? ஓகே, இப்போ வைட் ஆங்கிள் லென்ஸ் தான் இங்கே போட்டிருக்கேன். மேக்ஸிமம் இதுக்கு நம்ம செடி பேர்லாம் தெரியாதனால வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே இன்ட்ரடியூஷன் கொடுக்க முடியாது. உங்களுக்கு பொறுத்தளவுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு காட்டுறேன். சுனிடை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து இந்த இதில் ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகுக்கு வைக்கிற மாதிரி தான். ஸோ மரத்தையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும்ல, அந்த மாதிரி வைக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி டைப்பில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த புல் மரம், இந்த மீன் ஒரு புல் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டைப்பில் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடு மாற்றினதுக்கப்புறம் ஆனால் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். நிறையா இருக்குது. இந்த விஷயம்லாம் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது நிறையவே. நம்ம கோப்ரோ வீடியோ போட்டிருப்போம் பாருங்க, அந்த இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இது ஆல்ரெடி நம்மகிட்ட மரமே இருந்துச்சு, பெரிய மரம். குட்டி உண்டு அழகாக இருந்தது. எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. மரம் மாதிரி இல்லாமல் எடுத்துகிட்டு போய் நம்ம நட்டை வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நட்டை வச்சு 2 விஷயம் பெருசாகவே மரமாகவே இருந்துச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ. ஓகே, இங்கே குட்டி குட்டி பூவெல்லாம் வச்சுருக்காங்க. இது ஏதோ ஒரு பூ பேர் சொல்லுவாங்களே, ஒயிட் கலரில். இங்கே வேறு சேரா வேறு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பூ கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருக்காங்க. இந்த விஷயமும் ஆல்ரெடி நம்மகிட்ட மரமே இருக்குது. இந்த செடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மரம் இருக்குது. இந்த பூ டெய்லி பூத்துக்கிட்டே இருக்கும். ஸோ மல்லி அங்கே இருக்குது, மல்லி செடி. ஓகே, இந்த இடத்துலலாம் பேப்பர் பூ அங்கே இருக்குது பாருங்கள், பேப்பர் பூ. தென் இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லி, அப்புறம் பூ தான். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ், அந்த குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் பூக்கள் அந்த அழகுக்காக பூக்கும்ல, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல மர டைப்புக்கான வந்து வச்சுருக்காங்க. ஸோ அம்மா இப்போதைக்கு ஒரே ஒரு செடி மட்டும் பார்த்துருக்காங்க. நம்ம போயிட்டு வேறு ஒன்று நமக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சு நம்ம பார்க்கணும். நம்ம பெருசாக இப்போ எதுவுமே எடுக்க போகிறது கிடையாது. பிகாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செடி வளர்த்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட இடம் இல்லைங்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதுவும் பெருசாக வந்து இது பண்ண கிடையாது. நம்ம வீடு மாற்றினதுக்கப்புறம் டெஃபினெட்லி நான் வாங்குவேன். பிகாஸ் எனக்கும் செடி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கிற விஷயம்தான். வளர்த்துறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் வாங்குவேன். அதனால தான் நீ ஃபஸ்ட் டைம் நானும் வந்துட்டேன். இங்கே போய் கொய்யா செடி மரம் வச்சுருக்காங்க. நிறையாவே இருக்குது. கொய்யா ஓடுது, நிறையாவே இருக்குது. சிங்கப்பூர் லைனாக குட்டி அடிக்க வச்சுருக்கோம். நம்ம மரமாக பார்த்துட்டு இப்போ குட்டி குட்டியாக அழகாக நிறையா இருக்குங்கிறப்போ நல்லா இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏதோ வச்சுருக்காங்களே, இது என்ன குச்சி குச்சியாக இருக்காது. அந்த ஜாப்பனீஸ் மூவியில் ஏதோ அந்த குட்டி ஒன்று பாண்டில் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி பெருசாக குச்சி மாதிரி இருக்குது. இது என்னென்னு கூட இருக்குது. ஆல்ரெடி நம்ம இவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இது ஏதோ பழம் மாதிரி வேறு இருக்குது. என்ன பழம் வேறு தெரியல. குட்டி ஒன்றா பழம் மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரியல.
இங்கே பேர் எழுதி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும், எங்கேயுமே காணோம். ஓகே, ஸோ இது வந்து இந்த பிரியாணி இலை மாதிரி இருக்குது. பிரியாணி இலை தானே தெரியல, பிரியாணி இலை மாதிரியே தான் இருக்குது. மேபி அதான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதான் நம்ம வீடியோ போடுறோம், நம்ம வீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு, நம்ம ரிலேட்டிவ் வீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறாங்க. எல்லாமே இருக்குங்க, ஆல்மோஸ்ட் இங்கே எல்லாமே அங்கேயும் இருக்கும். நாங்களே இங்கே இந்த ஒரு கடை ஒன்று வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு கடையை ஆல்மோஸ்ட் இப்படி இருக்கும். சரி, இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா கற்றாழை நிறையா வச்சுருக்காங்க. இது நமக்கு வாங்கணும்னு அவசியம், ஆல்ரெடி அவங்க வீட்டில் இருக்கிற லைட்டாக ஒன்று எடுத்து வந்து வச்சுட்டோம்னு வளர்ந்துருக்குன்னு இவ்வளோ பிடிச்சிக்கு இருக்குது. ஓகே, செம்மண்ணும் வாங்கி லோடு வச்சு இறக்கி வச்சுருக்காங்க. நமக்கு தேவைன்னா மண் வேணால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு போய்க்கலாம். இங்கே உரம் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், உரம் போட்டு மிஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், மேபி தெரியல. ஸோ இந்த செடி எல்லாமே ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. ஆல்ரெடி வீட்டில் எல்லாம் இருக்குது, நம்ம வீட்டில் இல்லை, அந்த இதில் இருக்குது. நமக்கு இதெல்லாமே வாங்கி வளர்த்தி பழகிருச்சு. ஸோ இதுவும் ஆல்ரெடி இருக்குது. கற்றாழை இங்கே புல்லெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம காட்டுக்குள்ளே முளைக்கிறது, பட் இவங்க செடியாகவே எடுத்து வச்சுருக்காங்க. இதை எனக்கு இந்த இது வந்து அலர்ஜி கேஸ், உடம்புல பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி அப்படியே ஸ்கின்னு அலர்ஜி வந்துடும். அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடும். ஓகே, இதுவும் வந்து அந்த ஹைவேஸில் வச்சுருப்பாங்களே கேஸ், அந்த மாதிரி இருக்குது இந்த செடி. ஹைவேஸில் இருக்கிறது தான் இது. பேர்லாம் தெரியல, நம்மளை பொறுத்தவரைக்கும் எங்கே பார்க்குறோமோ அந்த இடத்துல இருக்கிற செடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இந்த சைடு அவ்வளோதான். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வச்சுருக்கோம், பானை அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க செடி வைக்கிறதுக்கு. ஸோ கடைசி வரைக்குமே போகுது. எவ்வளோ தூரம் நம்மளோட இடம்னு தெரியும், ஐ மீன் இவங்களோட இடம்னு தெரியல. ஸோ இங்கே மரம் டைப்பெல்லாம் வச்சுருக்காங்க. இது என்ன மரம்னு வரை தெரியலையே. நம்ம கிளைய பார்த்தா புள்ளி ஏதாவது இருக்குது, நமக்கு அந்த அளவுக்குலாம் பெரிய இதெல்லாம் தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்க வேண்டியது தான். இதெல்லாம் மரம் டைப்பு லைனாக வந்து பார்த்தீங்கன்னா நட்டி வச்சுருக்காங்க. அப்படியே வேணுங்க அப்படி தூக்கி வண்டியில் போட்டு போக வேண்டியது தான். ஓகே, இங்கேயும் அதே தான் இருக்குது, மரம் டைப்லாம். இங்கே பாருங்கள், குட்டி ஒன்று இருக்குது அழகா. ஓகே, அங்கே அந்த செடி நல்லா இருக்கு சார், அப்புறம் பார்ப்போம். இது எல்லாமே மரம் டைப்பில் தான் இருக்குது. எல்லாம் பேர் தெரியல, அவங்க எனக்கு தெரிஞ்ச அந்த பேர் மட்டும் நட்டி வச்சுருந்தாங்க, எழுதி வச்சுருந்தாங்க ஒரு மரத்துக்கு கீழே. அப்படின்னா ஜம்முன்னு இருந்திருக்கும், பேர் படிச்சு சொல்லலாம். ஆனால் இங்கே மொட்டையாக தான் வச்சுருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு தான் கேட்குற மாதிரி இருக்குது. நம்மளோட குட்டி கண்டென்ட்டுக்காக அவங்கள பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதான் ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் டீல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மற்ற வந்திருப்பாங்களா அவங்கள. சரி, நம்ம சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் அப்படி போய் பெருசாக கேட்க வேணாம். கேட்டுட்டு வாங்காமல் போனால் அவங்க மட்டும் கஞ்சிருவாங்க. இவ்வளோ நேரம் இது புளி மரம்னு நினைக்கிறேன்யா, இந்த இலையை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா எனக்கு புளி மரத்தில் இந்த மாதிரி இலையை தான் பார்த்துருக்கேன். நான் லைட்டாக எடுத்து உடச்சி பார்த்தா தெரியும். இங்கே கொய்யா இங்கே இருக்குது. ஆமாம், இங்கே இலை புளிக்குது, சாப்பிட்டு பார்த்து இலை புளிக்குது. இலை புளி மரம் தான் அது. இந்த கொய்யா ஓடுது. இது மாங்காய், அங்கே இருக்க மாங்காய் ஓடுது, அடிக்க வச்சுருக்காங்க. மாங்காய் ஆல்ரெடி நம்மகிட்ட 2 இருக்குது, வீட்டில் நட்டு வச்சுருக்கோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதுவும் கொய்யா தான். இது தேங்காய் மரம் பாருங்க, தென்னை மரத்தோட கண்ணு ஊற்றி வச்சுருக்காங்க. சொல்லுங்க, இது நல்லா இருக்குல்ல, இந்த மரம் வந்து நல்லா இருக்குல்ல. அப்படியே கொடை மாதிரி அப்படியே அழகாக விரிஞ்சு போயிருக்கு. கொடை இப்படி பார்த்துருக்கு, ஆனால் இது மேலே பார்த்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு தூரத்துலேருந்து காமிச்சா தெரியும். ஸோ இது நல்லா இருக்கு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவையான தொட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் என்னென்ன தேவையோ நம்ம அதை இங்கேருந்தே வாங்கிட்டு போயிடலாம் போல், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புல் போட்டு வச்சுருக்காங்க. ஐ மீன் அந்த ஒரு பாக்ஸ் ஸ்கொயர் ஸ்கேப்புக்கு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க போல், அந்த ரேட்டை வந்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த மரம் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அங்கே லாங்லேருந்து பார்க்கலாம், என்ன அழகாக இருக்குது. இது கலரே வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலராக இருக்கா, ஜம்முன் இருக்கு. ஸோ இது அந்த வீட்டில் செடி அழகுக்கு வைப்பாங்க, ஆல்ரெடி எல்லாம் இருந்துச்சுங்க. இது வந்து க்ரீன் கலர், இது வந்து வேறு கலர், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறு கலர். ஸோ உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரெண்ட்? ஒரே தான், இது வந்து க்ரீனு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருக்குது. எனக்கு இங்கே பார்த்தா தெரியுதுங்க, அப்படி வச்சுருக்கேன். இன்னும் ஒன்றுக்கு வேறு அப்படி வச்சுட்டு போனோம்னா நல்லாயிருக்கும். இங்கே க்ரீனு, இங்கே ஒயிட்டு, ஒயிட்னு வச்சோம்னா அழகாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த அழகு இருக்கிற மரம், தென்னை மரம் மாதிரியே இருக்கும். ஆனால் அது தென்னை மரம் கிடையாது. ஆல்ரெடி வீட்டில் 3 மரம் இருந்துச்சு, பழைய நம்ம இருப்பாங்களா, அம்மா ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்காங்களே. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடு ஒன்று இருக்குது, அங்கே இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி மரம் பெருசாகவே இருந்துச்சு, அங்கே வாங்கி வச்சுருந்தாங்க. பெருசாக வளர்ந்துருச்சு 3 மரம். ஸோ இப்போ இருக்கா என்னன்னு தெரில அது. ஓகே, இது எல்லாமே மரம் டைப் தான். ஸோ பின்னாடி அவ்வளோதான். இங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட இதை வச்சுருக்காங்க, கடைசிலேயும் அதை வச்சுருக்காங்க. அவங்க கடைசி வரைக்குமே என்னென்ன இருக்குது. ஸோ அது அப்புறமே பார்க்கலாம், ஃபஸ்ட்டு அம்மாவை போய் பார்ப்போம் என்னென்னு. இருக்கும்போது கப்பீஸ் மீன் இருக்குது பார்த்தீங்களா, அது இதில் வந்து 2 மீன் தான் விட்டான். பசங்க வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் விட்டானுங்க, இந்த மாதிரி தொட்டிக்குள்ளே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு. அந்த தொட்டியில் தாமரை இருக்கும், விட்டானுங்க. விட்டோன்னே விட்டு பார்த்தா ஒரு 150 குட்டி சம்திங், அதுக்கு மேலே இருக்கணும், கொச்சன்னு குட்டி போட்டுருச்சுங்க.
அப்போ ஒன்று எடுத்து 10 ரூபா 20 ரூபா வித்துட்டு இருந்தானுங்க. அது சைடில் ஒரு சைட் பிஸ்னஸாக பண்ணிட்டு இருந்தானுங்க. ஓகே எஸ், நான் போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. இங்கே குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க, வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி செடிங்களை குட்டி குட்டி அழகாக வச்சுருக்காங்க. இல்லை ஒரிஜினலாக இல்லைன்னு தெரியல, பொம்மை மாதிரியே இருக்கு. நான் ஒரிஜினல் நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே பொம்மை மாதிரி தான் கேஸ் இருக்கு. செடி மாதிரி நம்பவே முடியல, எல்லாம் பொம்மை மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் செடி தானா? செடி தான் பார்க்க 1-2 செடி மாதிரி தெரியுது. இங்கே பாருங்களேன், ரோஸ் மாதிரியே இருக்கு. ரோஸ் மாதிரியே இருக்கு, ஆனால் இது ரோஸ் இல்லை. இது என்னன்னு தெரியல. இது என்னதுமா? ரோஸ் மாதிரியே இருக்கு, ஆனால் ரோஸ் இல்லை. இங்கே பாருங்க, முள்ளுச்செடி. ஓகே ஓகே, வேற என்ன வாங்கலாம்? இதுவும் ஆல்ரெடி இருக்கு, துளசி. துளசிங்க, மயிலஞ்சி செடி. நம்ம இந்த துளசி விட்டு போக மாட்டேங்குது. ஓகே, அன்னைக்கு இதே மாதிரி தான் துளசின்ட்டு வந்து அன்னைக்கு எல்லாருமே இருந்தாங்க, சிரிச்சிட்டாங்க. இன்னைக்கு நான் மட்டும் தான் இருக்கேன், யாரும் சிரிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எத்தனை பேர் கேட்டுருப்பீங்களே. கடைசியில் தான் மரம் இருக்குங்க, அந்த இடத்துல தெரியுது. இந்த இடத்துல இருக்கு, உங்களுக்கு இல்லை தெரியல, எனக்கு தெரியுது. அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. எனக்கு இதுதாங்க கண்ணை பறிக்குது, கிறிஸ்மஸ் ட்ரீயோடது. வாங்கலாம், நம்ம புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வாங்குவோம், ஜம்முன்னு வாங்குவோம். ஓகே, நான் தான் சொன்னேன் இல்லை, கீழே வச்சாதான் ரோஸ் செடி நல்லா வளரும்னு. அதுக்கு வேர் அதிகமாக போனால் தான் அதிகமாக வளரும். எல்லாத்துக்கும் 2 கத்திரிக்கோள் எல்லாமே இருக்கு. இங்கே ஒரு குட்டி தோன்றது இருக்கு, ஸ்ப்ரே பண்ணுறது இருக்கு, ஸ்பாஞ்ச், உரம் எல்லாத்தையும் அடிக்க வச்சிருக்காங்க. மருந்தெல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க. எத்தனை ரூபா? 73 ரூபா. அது அதோட அதிகமாக தான் இருக்கு, இதோட பெருசு தானே. அங்கே இதெல்லாம் ஒன்று தானா? பிளாக் கலர்ல இருக்கு பாரு, அது எடு. அவட கடைசியில், அந்த கடைசியில் இருக்கு பாருமா. ஓகே, അങ്ങനെ തെല്ലമ്മ ഇങ്ങനത്തമ്മ അത് ഒരു ഒന്നാ இதுக்கு விலையே போடல. 50 ரூபான்னு நினைக்கிறேன். அதுல போட்டு 50 ரூபான்னு. இது வேற டைப், அது வேற டைப்மா. இதுல 2 ஹோல்ஸ் தான் இருக்கு, அதுல இல்ல 4 ஹோல்ஸ். அதுல தேவை, இதுல 2 ஹோல்ஸ் இருக்கு, தேவையான 2 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த 50 ரூபா. இது இங்க விட காலத்தை விட இது நீ இப்ப எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருந்தில, இதுதான் இது. அதுதான் ஓட்டையாக்கலாம். 2 ஹோல்ஸ் இதுல இருக்கு, தேவைன்னா இன்னும் 2 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். சரி, தொண்டை கடிக்கிச்சு. ரைட்டு. ஓகே, தொட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 தொட்டி வாங்கியிருக்கோம். ஒரு தொட்டி 60 ரூபா, ஆக மொத்தம் 7. ஸோ இது வந்து மண் எடுக்கிறதுக்காக ஒன்று வாங்கியிருக்கேன், 200 ருபீஸ். தென் ரோஸுக்கான ஃபுட்டு, நம்ம ரோஸ் செடிக்கான ஃபுட் இப்போதைக்கு போட வேணாம், கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் போட்டால் போதும். நல்லா வளர்கிறதுக்காகவும் நிறையா வளர்கிறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சாப்பாடு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான உரம் வாங்கியிருக்கோம். இது வீட்டில் போய் நான் சொல்கிறேன். தென் வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேங்காய் நார்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அது ஒரு விஷயம், ஒரு மூட்டை ஒன்று வாங்கியிருக்கோம். அமௌண்ட் உங்களோட தான் நம்ம நீ கட்டுமா. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்கோம். 6 ரோஸ் செடி, மொத்தம் வீட்டில் ஒன்று இருக்குது, இது ஒன்று 6 ரோஸ் செடி இருக்குது. ஓகே, போய் பில்லை வந்து பார்த்துருவோம். ஓகே, பில்லு எத்தனை ரூபா வருதுன்னு பார்த்துட்டு அப்போ என்னையம்மா கூப்பிட்ற போக வேண்டியதானம்மா, காசு மட்டும் தானம்மா இருக்குது. ஸோ எஸ், இந்த பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிக்கிறேன். பிகாஸ் ரொம்ப லென்த்தாக போகுது. அதே சமயத்தில் இன்னும் லென்த்தாக போக வேண்டிய நான் வீடியோ எடுக்காமே விட்டேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் கடைசியாக பார்த்துருக்கிற இந்த பொருளெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பொருட்கள் வாங்குச்சு. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் போச்சு. அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மொத்தமாக பில்லு இப்போ என் கையில் இல்லை, அம்மா கிட்ட தான் இருக்குது. ஸோ பில் மொத்தமாக எவ்வளோ வந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2K to 5 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஞாபகம் இல்லை.
ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2500 3000 வந்திருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஸோ இந்த வீடியோ அடுத்த பாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் எப்படி செட் பண்ணணும், எப்படி வாங்கிட்டு வந்தோம், என்ன இது அந்த கதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கணும். இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தவங்க அடுத்த பாட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஆவலை வெயிட் பண்ணுவீங்களா. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காம அழுத்திட்டு பார்த்து ஒரு பெல் ஐக்கான் வரும். ஸோ அதை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. நான் அந்த வீடியோ போட்டது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும், அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி செடியெல்லாம் பிடிக்குமா, செடி வளர்க்குறதோ இல்லை செடி ரோஸ் பூ பொறிச்சு வைக்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கிறதா, எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். பட் அது வளர்க்குறது, செடி வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்குமா இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. ஸோ அந்த பாட்டில் பார்ப்போம். பாய்.